49.9 கிலோ காலையில் இருந்த நபர் எப்படி 52.7 கிலோவுக்கு மாலைக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டார்? கூடுதலாக உணவு கொடுக்கப்பட்டதா? அதை நோக்கிதான் விசாரணை போக வேண்டும். அதனால நீங்க ஒருவேளை அவங்க எடை கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அந்த 100 கிராம குறைச்சிட்டு போட்டிட்டு இருந்தா கூட நைட்டு ஃபுல்லா ஜாகிங்லயும் ஒரு சொட்டு நீரையும் ஒரு பிட்டு ஆகாரமும் சாப்பிடாத ஒரு நபர் அடுத்த நாள் எப்படிங்க ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில போட்டி போட முடியும்? என்ன காரணத்திற்காக 2.7 கிலோ ஏறும் அளவிற்கு அந்த நியூட்ரிஷன் கண்காணிக்கப்படவில்லை? அது தன்னிச்சையாக நடந்த ஒரு சொதப்பலா இல்லை வேண்டுமென்றே செய்யப்பட்டதாங்கிறதுக்கு தான் விசாரணை அவசியம். நரேந்திர மோடி அரசாங்கம் வினேஷ் போகத்தையும் மற்ற மல்யுத்த வீரர்களையும் அந்த பிரிஜ்பூஷன் சரண் மீது கொண்டு வந்த குற்றச்சாட்டுகளை சரியான முறையில் அந்த அரசாங்கம் அணுகவில்லை. பாவம் அவங்க நடு ரோட்ல காவல்துறையால் தரதர என்று இழுத்துச் செல்லப்பட்டார். ஆனால் அதற்கும் இது வேண்டுமென்றே செஞ்சாங்கன்னா அதற்கு ஆதாரம் கொண்டு வரப்பட அவங்க ஃபைனல் வந்துட்டாங்க, பதக்கம் உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் மகிழ்ச்சியில இருந்தாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு முறையீடு செஞ்சிருக்காங்க விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்துல. இந்த மாதிரி எனக்கு குறைந்தபட்சம் சில்வர் வழங்கணும்ங்கிற மாதிரி. அதற்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கு வாய்ப்பு உறுதியாக இல்லை. அது ஏதோ மக்களை மனதை திருப்திப்படுத்துவதற்காக அரசாங்கம் சொல்லி இது செய்யற மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர, உலக மல்யுத்த சங்க தலைவர் திட்டவட்டமாக கூறிட்டார், எனக்கும் வருத்தம் தான், இந்த மாதிரி நடந்தது எனக்கும் வருத்தம் தான், ஆனால் விதிமுறைகள் தான், அதை நாங்கள் மீறி ஒருத்தருக்கு சலுகை என்று நாங்கள் வழங்க முடியாது அப்படிங்கறத அவர் திட்டவட்டமா சொல்லிட்டார். இந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அண்ட் ஸ்போர்ட்ங்கிறது ஏதேனும் ஒரு விதிமுறை மீறப்படாமல் மீறியதாக கூறியிருந்தால், ஏதேனும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் நடந்திருந்தால் அவங்க அதற்கு வேற ஏதாவது மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அந்த இறுதிப் போட்டியும் நடந்து முடிஞ்சாச்சு, தங்க பதக்கத்தையும் கொடுத்தாச்சு, வெள்ளி பதக்கத்தையும் கொடுத்தாச்சு வேற நபர்களுக்கு. இப்போ அதை போய் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஏதாவது செய்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதுதான் என்னுடைய. இந்த மாதிரியான விஷயம் இது ஃபர்ஸ்ட் கேஸ் இல்லையா? இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நிகழ்ந்திருக்கா? இது எடை கூடி ஒரு நபர் தகுதி நீக்கம் செய்யப்படுவது சகஜம். அது புதுதாக நடந்தது அப்படிங்கறதே கிடையாது. ஒவ்வொரு மேஜர் மல்யுத்த போட்டியில் நடக்கும் போதும் ஒருத்தருக்கு 2 பேருக்கு இந்த மாதிரி நடக்கும். இங்க எங்கு அபூர்வமாக நடந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறுதி போட்டிக்கு முன் நடந்த அந்த எடை போடும் போது ஒருத்தர் தகுதி நீக்கம் செய்வது மிகவும் ரேர். அது அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. யூசுவலா என்ன வருவாங்க, முதல் நாள் வருவாங்க போட்டியில 53 கிலோவுக்கு போட்டியிடணும்னு பார்ப்பாங்க, பார்த்தாக்க 55 கிலோ இருப்பாங்க, 56 கிலோ இருப்பாங்க, அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்க. அதுதான் வழக்கமாக நடக்கக்கூடியது. ஆனால் இந்த ஒலிம்பிக்ல இறுதி போட்டிக்கு முன்பு இந்த விதத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்ல ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் இன்சிடென்டா தான் அதை பார்க்கணும். பிரதமர் அவர்களுமே வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. அதை கடந்து பிடி உஷா அவர்களிடம் பேசியதாகவும் இந்த மாதிரி கடுமையான கண்டனங்களை தெரிவிங்க ஒலிம்பிக் அசோசியேஷன் கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்ததா செய்திகள் வெளியாகுது. இது எப்படி பாக்குறீங்க? இது வெறும் அரசியலுக்காக அந்த மாதிரி பாக்குறீங்களா? அவ்வளவுதாங்க. இது வெறும் மக்கள் மனசுக்கு அரசாங்கம் ஒண்ணுமே செய்யலன்னு கத்துனாங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் பாராளுமன்றத்துல கோஷம் எழுப்பினாங்க. அதெல்லாம் சமாதானப்படுத்துறதுக்கு சரி ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, ஐஓசி ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுங்க